இறைவா! நீயே அனைத்தும். இறைவா! நீ நன்றாக இருக்க வேண்டும். ஓம் அன்னை ஸ்ரீ லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருடிகள் போற்றி போற்றி போற்றி. வணக்கம் அடியவர்களே. இப்போ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பாவம் புண்ணியம். விஞ்ஞான வாக்கு இது. இந்த வாக்கு உரைக்கப்பட்ட பதிவு சித்தன்னூர் வலைதளத்தில் 1319 அன்புடன் அகத்தியர் பழனி வாக்கு. அதை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு 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 இன்ட்ரடக்ஷன். பாவம் புண்ணியம்னா என்ன? பல்வேறு விதங்கள் இருக்குது பாவ புண்ணியத்தை பார்க்கறதுக்கு. பரமபத விளையாட்டுன்னு ஒரு விளையாட்டு கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பரமபத விளையாட்டு என்னென்னா, தாயக்கட்டை இருக்கும். ஒரு 100 கட்டங்கள் இருக்கும். ஸ்கொயராக 100 கட்டங்கள் இருக்கும். ஒவ்வொரு கட்டத்தில் வந்து சில கட்டத்தில் ஏணிப்படி போட்டிருக்கும். அது இங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும். அதே மாதிரி பாம்புகள் இருக்கும். அந்த பாம்புகள் வந்து ஒரு ஒரு கட்டத்துலேருந்து இன்னொரு கட்டத்துக்கு கீழே இறக்குற மாதிரி இருக்கும். இப்படிப்பட்ட கட்டத்தில் நம்ம தாயத்து போகிறப்ப மேலே கீழே போயிட்டே இருக்கும். இதுதான். அப்புறம் கடைசியில் அந்த 100 அடைஞ்சிட்டோம்னா சக்ஸஸ், வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு. எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் நமக்குமே எப்படி இருக்குன்னா, எடுத்த எடுப்பில் கடகடன்னு நம்ம வந்து 100 அடைய முடியாது. நிறைய பாம்புகள் இருக்கும், நிறைய ஏணிகள் இருக்கும். அது இந்த சில பேருக்கு வந்து சில காரியங்கள் வந்து தாயக்கட்டை உருட்டுறப்ப டக் டக் டக்குன்னு சில நிலைகளில் வந்து அவங்க 100 அடைஞ்சிருவாங்க. சில பேர் 100 அடையிறதுக்கு ரொம்ப லேட்டாக, சில பேர் 100 அடையவே முடியாது, திருப்பி திருப்பி கீழே வந்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி பல்வேறு சூழ்நிலைகள், பல்வேறு நிலைகள் இருக்குது. இந்த பாம்பு தான் பாவங்க, ஏணி தான் புண்ணியம். இது முதல் புரிதல். இந்த புரிதலோட குருநாதர் வாக்கிற்குள் செல்வோம். ஏப்ரல் 4ஆம் தேதி 2023 வருஷம் பங்குனி உத்திரத்தன்னைக்கு ஆரம்ப நாளில் பிரம்ம முகூர்த்தத்தில் பழனி மலையில் அங்கே உரைக்கப்பட்ட வாக்கு. அழகாக நிற்கும் முருகா, மனதில் நினைத்து செப்புகின்றேன் அகத்தியன் அப்படின்னு குருநாதர் ஆரம்பிக்கிறாங்க அந்த வாக்குகளை. சரிங்களா? ஸோ இதில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நிறைய சூட்சும ரகசியங்கள் இருக்குது, ஆனால் மனிதருக்குள்ள அது தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ஒரு வருத்தத்தோடு ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இறைவன் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறாங்க, ஆனால் யாரும் அதை பெற்றுக்கத்தான் தயாராக இல்லை அப்படின்றதையும் பதிவு பண்ணுறாங்க. அப்போது குருநாதர், அன்பு குருநாதர் அகத்திய மாமுனிவர் கருணை கடல் இந்த விஞ்ஞான வாக்கில் சொல்கிறப்போ, இதயத்தில் ஒரு அணு உள்ளதப்பா அப்படின்னு ஒரு ரகசியத்தை சொல்ல. அன்புகள் செலுத்த செலுத்த அப்பனே, இறைவனிடத்தில் அன்புகள் செலுத்த செலுத்த அப்பனே இதயத்தில் ஒரு அணு உள்ளதப்பா. இதயத்தில் ஒரு எல்லாரோட இதயத்திலையும் ஒரு அணு இருக்குது. இதை வந்து நீங்கள் அந்த இடத்துல முக்கியமாக இது தெரியாமல் புண்ணியம் பண்ணுறது, இதை எப்படி ஆட்டி வைக்கணும்னு தெரியணும். இதன் மூலமாகத்தான் இதுதான் டிரான்ஸ்மிட்டர், இது ரிசீவர். உங்களோட புண்ணியங்களை பிற இடங்களிலிருந்து சேகரிக்கும் ரிசீவர் உங்கள் இதயத்தில் உள்ளது. அது ஒரு அணு. அது இறைவனோட ஒரு அணு. அது ஒரு சின்ன துரும்பு போல் இருக்கும் அப்படின்னு குருநாதர் இங்கே பதிவு பண்ணுறாங்க. இது யாருக்கும் தெரியாமல், எதையும் அறியாமல் துரும்பை போல் பின் உள்ளே இருக்குதப்பா. உள்ளே இருக்கும் நமக்குள்ள எல்லாருக்கும். அப்பனே அவதனி நிச்சயம் ஆட வைக்க வேண்டும் என்பேன் அப்பனே. அந்த அணுவை கட்டாயமா ஆட வைக்கணும். அதை ஆட வைக்கணும்னா குருநாதர் இந்த வாக்கில் என்ன சொல்றாங்கன்னா, பல திருத்தலங்களுக்குள்ள போகணும். திருத்தலங்களுக்கு போனால் தான் அது ஆட ஆரம்பிக்கும். அந்த அணு எப்போ ஆடுனாக்க, பல்வேறு திருத்தலங்கள் போகிறப்ப அந்த அணு ஆட ஆரம்பிக்கும். அது இறைவன் அருளால் தான் ஆடும். முதல்ல வந்து கோயில் கோயிலாக போகணும், நிறையா கோயில் போகணும். இறைவனிடத்தில் பக்திகள் செலுத்த வேண்டும், அன்புகள் செலுத்த வேண்டும். ஸோ இது அப்படியே போக போக என்ன நடக்கும் அப்படின்னா, முக்கியமாக ஒரு 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 நிகழ்வு நம்ம உடம்புல நடக்க ஆரம்பிக்கும். என்ன நடக்கும் அப்படின்னா, சில அழுக்குகள் தானாகவே வெளியே சென்றுவிடும் என்பேன் அப்பனே. அப்படி ஆடும் பொழுது நம்ம உடம்புல உள்ள அழுக்குகள் தானாகவே வெளியில் போயிடும். அது மட்டுமா, இவ்வாறு ஆடும் பொழுது சக்திகள் அப்பனே உள்ளிழுக்கும் என்பேன் அப்பனே. உங்கள்கிட்ட உள்ள தேவையில்லாத சக்திகள் வெளியில போயிடும். உங்களுக்கு தேவையான சக்திகள் உள்ள நுழைஞ்சிடும். சக்திகள் உள்ள இன்க்ரீஸ் ஆகிடும். இது என்ன தத்துவத்தை வச்சு இயங்குது அப்படின்னா, சிதம்பர ரகசியம் என்ற தத்துவத்தை கொண்டு இயங்குது அப்படின்னு இங்கே சொல்கிறாங்க. இது ரொம்ப 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 முக்கியம். புண்ணியம் புண்ணியம் புண்ணியம்னு நிறைய பேசிகிட்டே இருப்போம். நிறைய பேர் சொல்லுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் அதனோட ஃபண்டமெண்டல் சீக்ரெட் என்ன, அதனோட ஆழ்ந்த நிலை என்ன, உண்மை என்ன, புரிதல் என்ன, இதை புரிந்து கொண்டு செயல்பட்டால் மட்டுமே பல்வேறு வெற்றிகள். இப்போ அந்த அணு வந்து ஆடும் பொழுது என்ன நடக்கும்னா, திறமைகள் வந்து சேரும். இப்போ திறமைன்னா ஒருத்தருக்கு எப்படி உருவாகுது? பயிற்சி பண்ணி உருவாகுது. ஒரு ஒரு தடகள போட்டியில் ஒரு வீரர் வந்து இவ்வளோ செகண்டில்
இவ்வளோ டிஸ்டன்ஸை கிராஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் பண்ணுறப்போ ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ அவருக்குள்ள ஓடும் திறமைன்னு ஒரு திறமை கிரியேட் ஆகுது இல்லையா? இது ஒரு நிலை. இது மனிதரோட நிலைகளில் வந்து நம்ம முயற்சி பண்ணி பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு நிலை. ஆனால் இந்த மாதிரி திருத்தலங்கள் உள்ள போகிறப்போ அந்த சக்திகள் உங்களுக்குள்ள வர 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 இந்த இந்த சக்திகள் மூலமாக அனைத்து திறமைகளும் வந்து சேருமப்பா. இது வந்து ஆய கலைகள் 64 சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து அனைத்து திறமைகளும் உங்களுக்குள்ள வந்து சேராது. இது இது கொஞ்சம் நிலை வந்து வேற நிலையான ஒரு ஒரு செயல்பாடு இது. திருத்தலத்திற்கு அடிக்கடி அன்போட பண்போட போய்கிட்டே இருக்கணும். நிறுத்தாதீங்க. எந்த அளவுக்கு போக முடியுமோ திருத்தலத்திற்கு போய்கிட்டே இருங்க. முதல்ல சில கஷ்டங்கள் வரலாம், துன்பங்கள் வரலாம், அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. போய்கிட்டே இருங்க. போக 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 அன்பா போயிட்டே இருக்க அந்த அணுவை இறைவனே ஆட்டி வைக்க ஆரம்பிப்பார். இது இது இதை நீங்க ஆட்டி படைக்கலைன்னா வாழ்க்கை வீணா போயிடும். இது முக்கியமான ஒரு காயிண்ட். இதை ஆட்டி படைக்க அப்பனே அதை ஆட்டி படைக்கவில்லை என்றால் அப்பனே வீணாக போய்விடும் என்பேன். அப்பனே எங்க சென்றாலும் அப்படி வீணா போவேனா, அதை ஆட்டி படைக்கணும். இப்போ இதுல வந்து சில பேர் வந்து உண்மையான பக்திகள் செலுத்துவோம். உண்மையான பக்திகள் என்ன? குழந்தை இருக்கு. அந்த குழந்தைய நம்ம அந்த குழந்தையால் அந்த குழந்தைக்கு அந்த குழந்தையின் மூலம் நமக்கு எதுவும் நடக்காது. அதாவது ஒரு மனித வாழ்வியல் நிலையிலேருந்து எதுவும் நடக்காது அப்படின்னு தெரிஞ்சும் கூட எதுவுமே இல்லை, நான் வந்து என்னோட தன்னலமற்ற என்னோட அன்பை நான் செலுத்திக்கிட்டே இருப்பேன். தாய் எப்படி அந்த குழந்தையை பார்த்துக்கிட்டே இருக்காங்களோ அந்த மாதிரி ஒரு அன்புகள் செலுத்துறப்ப ஒரு தந்தை இல்லை அவங்க எப்படி வந்து அந்த அன்புகள் அந்த குழந்தைகிட்ட செலுத்துறாங்களோ அதே மாதிரி அந்த செலுத்த 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 குழந்தைகள்கிட்ட அது அன்பு இல்லைங்களா? அதே மாதிரி இறைவன்ட்ட உண்மையான பக்திகள். இறைவா பார்த்தாலே போதும் வந்து நம்ம தரிசனம் பண்ணணும். அதுக்கு ஆலயங்களுக்கு தான் போகணும். ஆலயங்களுக்கு போய்கிட்டே இருக்கும். அப்போ அந்த சக்திகள் வந்து உங்களுக்குள்ள பெருகிட்டே போகும். அந்த சக்திகள் பெருகும் பொழுது நோய்கள் இந்த மாதிரி இருக்கிறப்போ அதெல்லாம் தானாகவே இதாகிடும். பல்வேறு நல்ல விஷயங்கள்லாம் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். அப்போ அந்த திருத்தலங்களை வந்து நாடிக்கிட்டே இருக்கணும். திருத்தலங்களை போக 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 என்ன நடக்கும்னா உங்கள் உடம்புல வந்து சக்திகள் உள்ளே போக ஆரம்பிக்கும். இப்போ அந்த சக்தி வந்து என்ன நடக்குன்னா, நீங்கள் ஆடுற விளையாட்டில் வந்து பரமபத விளையாட்டில் கெட்ட சக்தி வெளியில் போகுதுன்னா பாம்பு குறைஞ்சிருது. நல்ல சக்தி உள்ளே வருது அப்படின்னா ஏணிப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். நினச்சி பாருங்களேன், போய்கிட்டே இருக்கிறோம் கோயிலுக்கு, நல்லது செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். இது கோயிலுக்கு போனால் மட்டும் போதாது, அடுத்து இன்னொன்று வரும், அதையும் சொல்கிறோம், அதையும் பார்ப்போம். நம்ம ஜீவராசிகள் மனிதர்களுக்கு மகிழ்விச்சுட்டே இருக்கணும், நல்லது செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இப்போ உங்கள் வாழ்க்கைன்ற விளையாட்டில் உள்ள அந்த பரமபத விளையாட்டில் பாம்பு குறைஞ்சிக்கிட்டே வரும், ஏணி இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். இப்படி ஒரு நிலையில் நீங்கள் ஆட்டத்தை ஆட ஆரம்பித்தா என்ன நடக்கும்னு யோசிச்சு நீங்களே உங்களோட கற்பனைக்கே இதை நாங்கள் விட்டுறோம். அந்த அளவுக்கு வெற்றிகள் குவிய ஆரம்பிக்கும். ஆனால் இப்போ நம்ம வந்து ஓம் நமச்சிவாய, ஓம் நமோ நாராயணன்னு வந்து நம்ம வந்து எல்லாரையும் கூப்பிட்றோம் இல்லைங்களா? இறைவனை கூப்பிட்றப்போ அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னா அந்தந்த அவங்க அந்த இறைவனுக்கான ஒரு துகள் உடம்புல இருக்கு, அந்த துகள் ஆட ஆரம்பிக்கும். அப்போ என்ன நடக்குன்னா வெற்றிகள் நம்ம சைடு வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த வந்து அந்த அந்த மாதிரி ஒரு காலத்தில் முன்னாடிகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா திருத்தலங்களில் போய் தங்கிட்டு வருவாங்க. 5 நாள் 6 நாள் தங்கிட்டு வருவாங்க. நோய் இல்லாத வாழ்வு, நிறைய சக்திகள் பெற்றுவாங்க, நல்லா சந்தோஷமாக வாழ்வாங்க. எல்லாமே எல்லாமே அங்கே திருத்தலங்களுக்கு போனால் தான் நடக்கும். இது வந்து எந்த மறுக்க முடியாத ஒரு நிலைப்பாடு அங்கே. அதை நிறைய தடவை இது பண்ணியிருக்காங்க. எல்லாரும் போயிட்டு அங்கே சக்திகளை வாங்கிட்டு வந்துட்டாங்க. இப்போ வந்து இது ஒரு நிலை. திருத்தலங்களுக்கு போய் சக்திகளை பெருக்கிறது, நம்மளோட கர்மாவை நீக்கிறது, அதாவது தேவையில்லாத அழுக்குகளை வெளியேற்றுவது, சக்திகளை உள்ளிழுப்பது, இது ஒரு நிலை. அடுத்த நிலை வந்து முக்கியமான நிலை. இப்போ சொன்னது என்னன்னா தான தர்மம் வந்து பண்ணணும். வெறுமனே கோயிலுக்கே போயிட்டு இருந்தாலும் ஒன்றும் நடக்கக்கூடாது. தான தர்மங்கள், இது ஏன் தான தர்மங்கள் பண்ணணும் அப்படின்னா அந்த அணுவை ஆட வைக்கிறதுக்கு ஆலயம் வேணும், அன்பு செலுத்தணும், ரைட்டு. அதன் மூலமாக சில சக்திகள் உள்ள வரும், வெளியில் போகிறோம், இது ஒரு நிலை. ஆனால் இது முக்கியமாக இது எங்கேருந்து நடக்குது அப்படின்னா பிறரை மகிழ்விக்கணும். இதுதான் ரொம்ப 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 முக்கியம். பிற ஜீவராசிகளை, மற்றவர்களை, மற்ற சக மனிதர்களை மகிழ்விக்க வேண்டும், பிற ஜீவராசிகளை மகிழ்விக்க வேண்டும். இதை செய்ய 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 என்ன நடக்கும் அப்படின்னா அந்த ஜீவராசிகளோ மனிதர்களோ மகிழும் பொழுது அவர்கள் உடலில் இருந்து புண்ணிய அணுக்கள் ரிலீஸ் ஆகும். இந்த வாக்கை நீங்கள் டீட்டெயிலாக படித்து பாருங்கள், அதில் கொடுத்துருக்கோம், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம்.
இந்த கருத்துக்கள்லாம் இருக்கும். அப்போ அது என்ன நடக்கும் அப்படின்னா, அவன் எ அவன் எ எ அந்த அந்த ஒரு ஜீவராசிக்கு சாப்பாடு போடுறான். நீங்க சாப்பாடு போட்டு வச்சுட்டு வந்துருவீங்க. "இறைவா எனக்கு சாப்பாடு போட்டது நன்றி" அப்படின்ன உடனே அந்த அணு ஆட்டோமேட்டிக் இறைவன்ட்ட போகாம ஆட்டோமேட்டிக்கா உங்ககிட்ட வந்துரும். இறைவனோட அருளால உங்ககிட்ட வந்துரும். இப்ப யாரோ அதாவது இதெல்லாம் வந்து தெளிவாக வந்து இறைவனோட ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு ஒரு சூட்சும ஒரு விதி, ஒரு ரகசியம், ஒரு சட்டதிட்டம் எல்லாரையும் இயக்கிட்டு இருக்கு. ஒருத்தருக்கு போய் உணவு குடுக்குறோம். உணவு குடுத்த உடனே அவர் தெரியாமலே உணவு குடுத்துடுறோம். ஆனா, "அப்பா சந்தோஷம்ப்பா" அப்படின்னா, அதுக்கு யார் காரணமானாங்களோ அவங்களுக்கு வந்து நெறைய அ அந்த சக்திகள் வந்து வர ஆரம்பிச்சிரும். இதுக்கு பேர் தான் புண்ணியம். பிறரிடமிருந்து அந்த நல்ல அணுக்கள் வருது இல்லைங்களா? அது வந்து நமக்கு வந்தா புண்ணியம் அது. இது வந்து புண்ணியம். அதனால தான் "இதுதான் புண்ணியமப்பா, மற்றவை எல்லாம் ஒன்றுமில்லையப்பா, எதை என்று அறிந்து அதனால தான் செய்யச் சொன்னேன் அப்பனே." வாயில்லா ஜீவராசிகள் ஏன் கொடுக்க வேண்டுமென்றால், அப்பனே அவை நிச்சயம் மனம் மகிழ்ந்து அவைதன் உட்கொள்ளும் பொழுது மனம் மகிழும் என்பேன் அப்பனே. அவ்வாறு வாயில்லா ஜீவராசிகள் மனம் மகிழும் பொழுது அதனுள்ளே, அதாவது வாயில்லா ஜீவராசியின் உள்ளே பல சக்திகள் காணப்படும் என்பேன் அப்பனே. அதை அவைகள் உமிழும் என்பேன் அப்பனே. அவை எல்லாமே நல்ல சக்திகளும் உமிழ ஆரம்பிக்கும். நன்றி இறைவா! நன்றி இறைவா! குஷியில கொண்டாட்டமா சாப்பிடும். சக் சக் சக்குன்னு நீங்க சாப்பாடு சில குருவி, பறவைக்கெல்லாம் சாப்பாடு வைக்கிற பார்த்தீங்கன்னா, ரொம்ப சந்தோஷமா சாப்பிட்டுட்டு போகுது. பார்த்துக்கலாம் நம்ம. அப்படி அவை உமிழும் பொழுது நிச்சயம் எவென்று யார் கொடுத்தார்களோ எவென்று கூட பின் நிச்சயம் வந்து அதனையும் கூட தாக்கும் அடையும் என்பதை மனதாரவே அப்படியே வந்து யார் செஞ்சாங்களோ அந்த புண்ணியம் அந்த காரியத்தை அவங்கள்ட்ட வந்து அடைஞ்சிரும். இந்த முக்கியமானது என்னன்னா, ஓ இது வந்து நம்ம போடுறோம் நமக்கு வந்து புண்ணியம் கிடைக்குது அப்படின்னா எதையுமே எதிர்பார்க்கக்கூடாது. எதிர்பார்க்காம செய்யணும். எப்படி ஒரு குழந்தைக்கு செய்கிறோமோ அதுமாரி வாடி செல்லம் வாடி தங்கம்னு சொல்லிட்டு எப்படி ஒரு குழந்தைக்கு பண்ணுறோமோ அதேமாதிரி ஜீவராசிகளுக்கும் செய்யணும். பிற பிற ஒருத்தர் வந்து ஒரு ரொம்ப தாகத்துல ஒரு ஒரு உதவி கேட்க முடியாத சூழ்நிலையில ஒரு ஒரு தெருவோரத்துல ஒருத்தர் இருக்கிறாருன்னு வச்சுக்கோமே. அப்ப அவங்ககிட்ட போயிட்டு நம்ம சப்பாத்தி குடுத்தா அவரு சந்தோஷப்படுவாங்களா? இல்ல வந்து தண்ணிக்கு மோர் குடுக்குறோம், தண்ணி குடுக்குறோம், இல்ல பானகம் குடுக்குறோம் வெல்லம் வச்சு. இதுல எதுல அதிகமா சந்தோஷம் அடைவாங்கன்றது நீங்களே கற்பனை பண்ணீங்க. அந்த மாரி என்ன தேவையோ அத குடுக்கும் பொழுது சந்தோஷங்கள், புண்ணியங்கள் தாராளமா வரும். தேவையான சமயத்தில் வரும்போது, அதாவது இந்த வெயில் காலத்துல நீர்மோர் சேவைகள், பானக சேவைகள் இதெல்லாம் பண்றது ரொம்ப 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 புண்ணியம். இந்த பாதசாரிகள் நடைபெறையா அ ஐயப்பன் கோயில், அந்த மாரி வந்து அம்பாள் கோயில் நெறைய கோயில் போயிட்டு இருப்பாங்க இல்லைங்களா? எந்த மதத்தினரா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் கொடுக்கும் பொழுது அவர்களிடமிருந்து உமிழ ஆரம்பிக்கும். அதுதான் புண்ணியங்கள். இதனால தான் குருநாதர் என்ன சொல்றாங்கன்னா, திருப்பி திருப்பி புண்ணியங்கள் செய்யுங்கள், புண்ணியங்கள் செய்யுங்கள், புண்ணியங்கள் செய்யுங்கள் திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருக்கலாம். இவ்வளவுதான் சக்திகள் கூடும். இதனை மாற்றிவிட்டார்கள் புண்ணியங்களை. உங்களோட சக்தி அடிப்படையில உங்க சக்தி கூடுதுப்பா, அவ்வளவுதான்ப்பா. இதுதான் புண்ணியம் புண்ணியம்னு சொல்லிட்டு இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு குருநாதர் சொல்றாங்க. இது கூட தெரியாம நடக்கிறப்ப என்னன்னா, ஒண்ணுமே நடக்கும். சில சில நிலைகள் வந்து கடினமா இருக்கும். இந்த அன்பின் மூலம் இறைவனை காணலாம் என்பதற்கு அன்பு செலுத்தினாலே எதையென்றறிய அந்த அணு ஆடும் அப்பா வனுவானது. வனுவானது நிச்சயம் ஈசன் எதை என்றறிய தேங்கி நிற்கின்றான் வருங்காலத்தில் நிச்சயம். அந்த அணுதான் ஈசன். உள்ள இருக்குது. இறைவனோட அணுக்கள் வந்து நம்ம இதயத்திலே இருக்கு. வேற எங்கேயும் இல்ல. இதயத்திலேயே அந்த அணுக்கள் இருக்கு. இந்த அணுக்கள் இங்க ஆடும்பொழுது அங்க ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே நல்லது நடக்க ஆரம்பிக்கும். ஸோ வந்து அ அ இது இது இத வந்து குருநாதர் அன்புடன் அகத்திய மாமனிதர் கருணைக்கடல்ல முடிக்கிறப்ப, சில சோதனைகள், நோய்கள்லாம் வரலாம் என்னோட பக்தர்களுக்கு, அடியவர்களுக்கு. மனிதர்களுக்கு வரலாம். ஆனா, சித்தர்கள் எங்களுடைய அருள் இருக்கும் பொழுது எவையென்றறிய அப்படி பல நலன்கள் உருவாகும் என்படி நலங்கள் ஆசிகள் அப்படின்னு சொல்லி இந்த இத முடிக்கிறாங்க. இப்ப நம்ம ஆரம்பத்துல சொன்னோம் இல்லைங்களா? என்ன கதை சொன்னோம்? ஸ்னேக் அண்ட் லேடர். பாம்பு, ஏணி, பரமபத விளையாட்டு. இது இது இந்த ஒரு கோணத்துல நீங்க அணுகணும் வாழ்க்கைய. நான் ஜெயிக்கிறதுக்கு என்ன வேணும்னா ஏணி வேணும். பாம்பு என்கிட்ட இருக்கக்கூடாது. அப்படின்னு தான் நான் ஜெயிக்க முடியும். பாம்பு தூக்கி வெளியில போடு, நெறைய ஏணிய வச்சு அடுக்கி வச்சுக்கோ. இத எப்படி பண்ணலாம் அப்படின்னா நியாயமான முறையில, தர்மமான முறையில இந்த மாரி பிறரை மகிழ்விப்பதன் மூலமாக நடக்க ஆரம்பிக்கும். இது வந்து அ ஒரு 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 பீரியட்ல தான் தெரிய ஆரம்பிக்கும். உடனே செஞ்சுட்டு, ஒரு நாள் செஞ்சுட்டு ஒருத்தருக்கு நான் நல்லது பண்ணிட்டேன். எனக்கு உடனே நல்லது நடக்குமா? அப்படின்னா, இதெல்லாம் வந்து இறைவனோட கணக்கு வேற மாரி இருக்கும். இப்போ குருநாதர் என்ன சொல்றாங்கன்னா, சித்திரை மாசத்துல யாராவது ஒருத்தர் நல்லா அந்த நீர்மோர் அன்ன சேவைகள்லாம் பண்ணோம் அப்படின்னா, அந்த சித்திரை மாசம் 1 மாசம் பண்ணது வந்து மிச்சம் 11 மாசம் சித்திரையிலேருந்து அடுத்த தடவ சித்திரை வர வரைக்கும் 11 மாசத்துக்கு பிரிச்சு குடுத்துறாரு. இப்போ வந்து ஒரு சித்திரை மாதத்துல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புண்ணியம்னு வச்சுக்குவோம். ஒரு பேச்சுக்காக சொல்றேன். ஒவ்வொரு புண்ணியம் 30 புண்ணியம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாக்க,
அடுத்த எல்லா மாசத்துக்கும் அந்த 30, 30 புண்ணியமா 11 மாசத்துக்கு லோட் ஆகுற மாரி இறைவன் வந்து டிசைன் பண்ணி பண்ணிடுறாங்க. இதெல்லாம் நமக்கு அறியாமலே பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால தான் சித்திரை மாசத்துல முக்கியமா புண்ணியங்கள் பண்ணுங்க, புண்ணியங்கள் பண்ணுங்க சொல்லி இந்த மாரி பல்வேறு நிலைகள் இருக்கு. அதேமாரி இந்த அட்சய திருதியை அப்போ ஒரு ஏழைக்கு திருமணம் செய்து வச்சுட்டோம்னா அவ்வளோ புண்ணியம் உண்டாயிடுமா. அடுத்தவங்கள வந்து அட்சய திருதி அன்னைக்கு வாயில்லா ஜீவராசிகளுக்கு மட்டும் சாப்பாடு குடுத்துட்டோம் அப்படின்னா, இறைவன் வந்து அத பல மடங்கா கணக்குல எடுத்துக்கிட்டு, இப்ப நீங்க பண்ண புண்ணியம் வந்து ஒரு அந்த ஒரு ஒரு சாப்பாடு போடுறோம். அந்த சாப்பாடு போடுறப்ப அது ஒரு 10, 20 அணுக்கள உமிழுது. பேச்சுக்கு வச்சுக்குவோம். அது ஒரு 10, 20 புண்ணியங்கள் வச்சுக்குவோம். ஆனா இறைவன் வந்து அத வந்து பல லட்சக்கணக்குல உங்க கணக்குல ஏத்தி விட்டுருவாரு. இதெல்லாம் வந்து நிலைகள், ஒவ்வொரு நிலைகள். புண்ணியங்கள் வந்து நீங்க பாட்டுக்கு புண்ணியம் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்கள் சக்திக்கு உங்களால் என்ன முடியுமோ அதை செய்து கொண்டே இருங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும் இறைவா நினைச்சாலே அதுவே புண்ணியம் தான். எல்லோரும் நன்றா இருக்கு. காலையில எந்திரிச்சு பிரம்ம முகூர்த்தத்துல இறைவா எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாரையும் நல்லா வை அப்படின்னு சொல்றது இதுதான். அதனாலதான் இந்த வீடியோ ஆரம்பிக்கிறப்ப நம்ம ஒண்ணு சொல்லுவோம். இறைவா நீ நன்றாக இருக்க வேண்டும் அப்படின்னு. இறைவன் நல்லா இருக்கணும்னு சொல்லி நீங்க வாழ்த்திட்டீங்கன்னா, திருவாசகத்துல என்ன வரும்? நமச்சிவாய வாழ்க. இறைவனை வாழ்த்துனதுக்கு அப்புறம் தான் திருவாசகத்துக்குள்ளே போறோம் நம்ம. அதனால இறைவனை வாழ்த்துனாக்க, இந்த உலகத்துல உள்ள எல்லாரையும் வாழ்த்துன மாரி, எல்லாரும் நல்லா இருக்கிற மாரி, அப்ப எல்லாரும் நல்லா இருப்பாங்க. அதுவே மாபெரும் புண்ணியம் தான் அது. இந்த மாரி உங்களோட அதே 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 போல வந்து ஒரு என்ன பொருளாதார நிலைகள் அந்த அளவுக்கு இல்ல. அப்படிங்கிறப்ப, கொஞ்சோண்டு அரிசி மாவு, அதுல கொஞ்சோண்டு வெல்லம். இது எல்லாராலயும் முடியும். இது இது வந்து முடியாதுன்றது, இயலாதுங்கிறது இதுக்கு கீழ இருந்ததுன்னா, அது வேற நிலைகள். அது அப்புறமேட்டு பேசுவோம். இது எல்லாராலையும் கண்டிப்பா முடியும். அதை எடுத்துட்டு கொண்டு போயிட்டு அழகாக ஜீவராசிகளுக்கு, எறும்புகளுக்கு போட்டா அழகாக எறும்புகள் சாப்பிட்டு அழகா பார்க்கும். இதை வந்து செஞ்சுக்கிட்டே இருக்க நம்ம குடும்பத்திலேயே சந்தோஷம் உண்டாகிறத அனுபவத்துல பார்க்க முடியும். கொஞ்சம் கொஞ்சம் உங்களால என்ன முடியுதோ எறும்புகளுக்கு ஜீவராசிகள் போட்டுக்கிட்டே இருங்க. உங்க குழந்தைகளை பண்ண சொல்ல குழந்தைகள் வந்து இந்த மாதிரி செய்ய 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 அந்த குழந்தைகளுக்கு அவர்களை நினைத்து பார்க்க இயலாத அளவிற்கு சில நன்மைகள் நடக்கும். இது வந்து கண்கூடா பார்க்க முடியும். திடீர்னு இப்ப அந்த ஒரு குழந்தை வந்து இந்த மாரி ஜீவராசிகளுக்கு சாப்பாடு போட்டுக்கிட்டே இருக்கு. எதுவுமே இல்லாம எங்க அப்பா சொல்லிட்டாரு நான் போடுறேன். அந்த குழந்தைக்கு ஒண்ணுமே தெரியாது. கத்துக் குடுத்தீங்கன்னா அது பாட்டு பண்ணிட்டே இருக்கும் அது பாட்டுக்கு. எதையுமே எதிர்பார்க்காம பண்ணக்கூடியது வந்து குழந்தைகள் தான். நீங்க சொல்லிட்டீங்கன்னா அப்படியே பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறது, இல்ல வந்து அதுக்கு ஒரு பெரிய வளர்ந்த பையனா இருந்தா படிச்சு இது பண்றது, ஒரு திறமைகள் வந்து என்னென்னமோ நடக்க ஆரம்பிக்கும். இது எல்லாமே வந்து என்னன்னா, அந்த புண்ணியங்கள் செய்யக்கூடிய மாயா ஜல வித்தை தான் இது. இதுதான் இறைவனோட டிசைன் இது. இறைவன் இப்படித்தான் பண்ணி வச்சிருக்காங்க. அதனால வேலை வேணும் எது வேணும்னாலும் சரி, உங்க சம்பளத்தில் ஒரு பகுதியை கட்டாயமாக ஒரு ஒரு ஒவ்வொரு மாதமும் உங்களால் இயன்ற ஒரு 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 தொகையை எடுத்து உதவி செஞ்சுக்கிட்டே இருங்க. உங்களுக்குள்ள அந்த புண்ணியங்கள் வரும். அந்த புண்ணியங்கள் மூலமா இறைவன் உங்களுக்கு என்ன வேணுமோ அத கட்டாயம் நிச்சயம் குடுப்பார். பிறரை இது வந்து நம்ம அடுத்தவங்ககிட்ட காசு வாங்கி தான் செய்யணும் கிடையாது. நம்மளோட காசுல நம்ம செய்யணும் முக்கியமா. நம்மளோட சொந்த சம்பாத்தியத்துல எவ்வளவு சம்பாதிச்சாலும் சரி, ஒரு ரூ. 100 சம்பாதிக்கிறோம் ஒரு குறிப்பிட்ட ரூபா. அதுல ஒரு சதவீதம். என்னால இவ்வளவுதான் முடியும் அப்படின்னு சொல்லி, இதுல பல கதையெல்லாம் நம்ம பார்க்குறோம். புண்ணியங்கள் செய்றப்போ, அ அது எப்படி என்ன நடக்கும் அப்படின்னாக்கா, அந்த அந்த உயர்ந்த எண்ணங்கள் இருக்கு இல்லையா? அந்த எண்ணங்கள் வந்து என்ன நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பல கதைகளா நம்ம பார்த்துருக்குறோம். இது எல்லாமே புண்ணியத்தோட வெளிப்பாடுகள் தான். அதுக்கு நெறைய கதைகள் இருக்கு. அத கொஞ்சம் கொஞ்சமா பார்ப்போம் அந்த கதைகள. புண்ணியத்தின் மூலமா உயர்ந்தவர்கள் பல பேர் இங்க. புண்ணியத்தின் மூலமாக வாழ்வாங்கு வாழ்ந்து கொண்டு இருப்பவர்கள் பல பேர். சில பேர பார்த்துருப்பீங்க. யாரா இருந்தாலும் சாப்பாடு போடுப்பா, நல்லா இருக்கட்டும்ப்பா. சில பேரு பெரிய பெரிய ஆட்கள்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. அவங்கலாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருப்பாங்க. நல்ல பதவி, பணம், பட்டம் எல்லாமே இருக்கும். எல்லா நிலைகளிலும் இருப்பாங்க. இது ஒண்ணு. இது எல்லாமே வந்து குருநாதர் சொல்வது என்னவென்றால், "சைவத்திற்கு அனைவரும் வாருங்கள். உயிர் பலி கூடாது. சைவத்திற்கு மாறுங்கள். உயிர் பலி கூடாது. எல்லோரையும் மகிழுங்கள். உங்களால் இயன்ற உங்கள் சக்திக்கு உட்பட்டு உங்களால் என்ன முடியுமோ உயர்விக்க நீங்க அடுத்தவர்களை மகிழ்விக்க இறைவன் உங்களை உயர்வித்துக் கொண்டே செல்வார். இது சத்தியம். இது நிச்சயமாக நடக்கும்." இவ்வளவு விஷயங்களை பொறுமையாக கேட்ட அடியவர்களுக்கு வந்து ஒரு பாராட்டுதல்கள். ஏன்னா, நீங்க இப்ப சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டியது புண்ணியத்திற்கு. உங்களின் புண்ணியத்திற்காக நீங்கள் புண்ணியத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களின் நலனிற்காக பாவத்தை அன்சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதாவது என்ன சொல்ல வரேன்னா, பரமபத வீட்டுல ஏணி படிக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாம்புக்கு அன்சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதை எப்படி பண்ணக்கூடிய அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு நிலைகள்ல செய்ய முடியும். இந்த மாதிரி மேலும் பல கருத்துக்களை நாம் இந்த பதிவுல குருநாதர் அன்புடன் அகத்திய மாமுனி, கருணைக்கடல், பொதிகை வேந்தன், இது இந்த இந்த பிறவியில பண்ண புண்ணியமும் நமக்கு எல்லாத்துக்கும் குருநாதரை
அகத்திய மாமுனிவரோட வாக்குகள் கிடைத்துக் கொண்டே இருக்கின்றது. தொடர்ந்து கிடைத்துக் கொண்டே இருக்கும் குருநாதர் அருளால். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்கன்னா, பொதுவாகவே கர்மா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வீடியோலாம் பார்க்க முடியாது. டக்குன்னு மூடிட்டு ஓகே இது சொல்கிறாங்க அடுத்த வீடியோ போயிடுவாங்க. இந்த ரகசியங்கள்லாம் புரியாமலே போயிடும். இவ்வளோ தூரம் வர முடியாது. இவ்வளோ தூரம் கடைசி வரைக்கும் இருக்கவும் முடியாது. அதையும் மீறி வரீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா புண்ணிய பலம் அதிகமாக இருக்குது. அதற்காக உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள். மேலும் மேலும் புண்ணியங்கள் செய்யுங்க. புண்ணியத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புண்ணியத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புண்ணியத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றாக வாழுங்கள். நன்றாக வாழுங்கள். வாழ்வுகளுடன் வாழுங்களுடன். ஓம் அன்னை ஸ்ரீ லோபாமுத்ரா உடனுடைய தந்தை அகத்திய மாமுனி திருவடிகள் சமர்ப்பணம். சர்வம் சிவார்ப்பணம்.